உலகம் போற்றிய ஆராய்ச்சியாளராகவும் குற்றம் சுமத்தப்பட்ட கைதியாகவும் பழியில் நேர்ந்த தாழ்வு நிலையிலிருந்து புகழின் உச்சிக்கு உயர்ந்தவன். புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் சமமாக கருதி பழிகளும் சூழ்ச்சிகளும் சூழ்ந்து தாக்கினாலும் உண்மையை கேடயமாக காத்து நின்றால் வெற்றி தரும் என்பதற்கு சாட்சியாய் நின்றவர் இந்த வெண்தாடி விஞ்ஞானி. இவருக்கு நடந்த கொடுமைகளை கண்டு நாங்கள் வருந்துகிறோம். இவரின் புகழின் உச்சத்தினை கண்டு ஒரு தமிழனாய் தலை நிமிர்கிறோம். பூமியில் மட்டுமல்லாமல் விண்வெளியிலும் முதன்மை அதிகாரம் பெற்ற நாடாக இந்தியா இருக்க வேண்டும் என எண்ணியவர். கிரையோஜெனிக் என்னும் கடும் குளிரியல் ஆய்வு செய்யும் திட்டத்தை முதலில் உருவாக்கியவர். விக்ரம சாராபாய், சதீஷ் தவான் மற்றும் ஏபிஜே அப்துல் கலாம் போன்ற உலக புகழ்பெற்ற விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுடன் சேர்ந்து பணியாற்றியவர். இந்திய நாட்டின் ஏவுகணை ரகசியங்களை அயல் நாடுகளுக்கு விற்றதாக குற்றம் சாட்டப்பட்டு பின்பு கைது செய்து சிபிஐ 2ஆம் கட்ட விசாரணையில் சுப்ரீம் கோர்ட்டால் நிரபராதி என விடுவிக்கப்பட்ட ஒரு போராளி. தமிழ்நாட்டில் நாகர்கோயிலில் பிறந்த ஒரு தமிழன். இயற்பியல் அறிஞர் ஐன்ஸ்டைன் வகுப்பெடுத்த பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பயின்றவர். நாசா ஃபெலோஷிப் கிடைத்தும் குடியுரிமை கிடைத்தும் அதையெல்லாம் உதறி தள்ளி இந்தியாவுக்கு திரும்பிய எளிமையான உறுதியான மாமனிதர். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் முன்னாள் விஞ்ஞானி பத்மபூஷன் திரு நம்பி நாராயணன். யார் இந்த நம்பி நாராயணன்? எதற்காக கேரள அரசு வரை கைது செய்து தேச துரோகி என பொய்யான வழக்கு தொடுத்தது என்பதை பார்ப்பதற்கு முன்பு வள்ளுவர் வாக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐகானை அடித்து வீடியோவை பாருங்கள். ஆயிரத்தி 1941ஆம் ஆண்டு நாகர்கோயிலில் பிறந்த இவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் என்ஜினியரிங் படித்த இவருக்கு அமெரிக்கா பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பயிலும் வாய்ப்பு கிடைத்தது. அமெரிக்காவில் குடியுரிமை கிடைத்தும் அதை தவிர்த்து தன் திறமைகளை மட்டும் வளர்ப்பதற்காக அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசாவில் பணியாற்றி அங்கிருந்து விண்வெளி ஆய்வு திறமைகளை பெற்றுக்கொண்டு தன் தாய் நாட்டுக்காக இஸ்ரோவில் வந்து பணியை தொடர்ந்தார். இஸ்ரோவில் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் தலைமையில் திட எரிபொருள் ஆராய்ச்சி நடைபெற்று வந்த அதே சமயத்தில் திரவ எரிபொருளின் முக்கியத்துவத்தை அறிந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்தார் இந்த நம்பி நாராயணன். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடன் இணைந்து D1 ராக்கெட் தயாரிப்பில் துவங்கி உலகில் திரவ எரிபொருள் இயங்கும் என்ஜினை அறிமுகம் செய்தவர். இவர் ஆராய்ச்சி செய்த திரவ எரிபொருள் மூலம் ராக்கெட்டினை விண்ணில் செலுத்த உதவும் கிரையோஜெனிக் என்ஜின் தொழில்நுட்பத்தை முதலில் இந்தியாவில் உருவாக்கியவர். இந்த கிரையோஜெனிக் என்ஜின் உதவியால் தான் PSLV என்று அழைக்கப்படும் ராக்கெட்டுகள் இந்தியாவில் இருந்து ஏவப்படுகின்றன. இந்த கிரையோஜெனிக் என்ஜினை எப்படி செயல்படுகிறது என்றால் கடும் குளிர்விப்பு நிலையில் எரிபொருள்களை பயன்படுத்தி இதை உருவாக்குகின்றன. இந்த படைப்பின் மூலம் 30 வருடங்களுக்கு பிறகு இவரின் கடுமையான உழைப்பின் காரணமாக இவரை கிரையோஜெனிக் என்ஜின் தயாரிப்பின் இயக்குநராக நியமிக்கப்பட்டார். இவர் கண்டுபிடிப்பதற்கு முன் இது போன்ற என்ஜின்களை வெளிநாடுகளில் இருந்து பல கோடி ரூபாய் செலவு செய்து வாங்குவார்கள். ஒரு சமயத்தில் ரஷ்யாவிடம் இருந்து என்ஜின்கள் வாங்கும் போது அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன. காரணம், தங்கள் நாட்டை விட இந்திய நாடு விஞ்ஞானத்தில் வளர்ந்துவிடக் கூடாது என்ற அரசியல் பொறாமையால் பல எதிர்ப்புகள் தெரிவித்தன. அந்த சமயத்தில் தான் நம்பி நாராயணன் ஆராய்ச்சியில் புதிதாக என்ஜின்கள் உருவாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உருவாயின. அப்போதுதான் நம்பி நாராயணன் அவர்கள் இத்தகைய என்ஜினை உருவாக்கினார். 2008ஆம் ஆண்டு நிலவிற்கு அனுப்பப்பட்ட சந்திராயன் செயற்கைக்கோளை தாங்கிச் சென்ற ராக்கெட்டுகள் இவர் கண்டுபிடித்த கிரையோஜெனிக் என்ஜின் தான் பொருத்தப்பட்டுள்ளது. இப்பேற்பட்ட கண்டுபிடிப்பினை உருவாக்கிய நம்பி நாராயணனை என்ன காரணத்துக்காக அரசு கைது செய்து தேச துரோகி என்ற மிகப்பெரிய பழியை சுமத்தியது என்று பார்க்கும் பொழுது இவர் உருவாக்கிய கிரையோஜெனிக் என்ஜின் தொழில்நுட்ப ரகசியங்களை பாகிஸ்தான் போன்ற வெளிநாடுகளுக்கு திருடி விற்றதாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இதனால் இஸ்ரோக்கு மட்டுமல்லாமல் தாய்நாட்டுக்கே அவர் செய்தது மிகப்பெரிய துரோகம் என மக்கள் கொந்தளிக்க விஞ்ஞானி நம்பி நாராயணன் உளவாளி என கலங்கத்திற்கு உள்ளானார். தாய்நாட்டின் வளர்ச்சிக்காக உழைத்த ஒரு சிறந்த விஞ்ஞானி அப்போது தேச துரோகியாக காணப்பட்டார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் அவர் கொடுத்த உழைப்பின் பலனாக 1994ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி கேரள காவல்துறை அரசு அவரை கைது செய்து 50 நாட்கள் விசாரணையில் வைத்து மிக கடுமையான முறையில் சித்திரவதைக்கு ஆளாகப்பட்டார் நம்பி நாராயணன். காலங்கள் செல்ல செல்ல பிறகு வழக்கு சிபிஐக்கு மாற்றியவுடன் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை சட்டப்படி அரசால் நிரூபிக்க முடியாமல் போனதால் உச்ச நீதிமன்றம் அவரை நிரபராதி என விடுவித்தது. இருந்தும் சமூகத்தில் அவரது விஞ்ஞான அறிவுக்கான அங்கீகாரம் மறைக்கப்பட்டது. அவரின் உழைப்பும் சாதனைகளும் கேள்விக்குறியாயின. உண்மைக்கான போராட்டத்தில் துவண்டு போயிருந்தார். மேலும் இஸ்ரோவில் நம்பிக்கை எந்த ஒரு முக்கிய பொறுப்பும் தரப்படவில்லை. இதைத் தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு அவருடைய பணியில் இருந்து ஓய்வு நிலையை அடைந்தார்.
இருந்தும் தனக்கு ஏற்பட்ட இந்த மன உளைச்சலுக்கும் சமூகத்தினால் துரோகியாக பார்க்கப்பட்ட தன் குடும்பத்திற்காகவும் தன் மீது எந்த தவறும் இல்லை என்பதை நிரூபிக்க அரசியல் உள்நோக்கு சதிகளின் பிடியில் சிக்கிய கேரள மாநில காவல்துறையின் மீது வழக்கு பதிவு செய்தார். அந்த பதிவில் தன்னுடைய வேலையில் திறமையை முடக்கும் விதமாகவும் தன்னுடைய குடும்பத்திற்கு அவமானம் ஏற்படுத்தும் விதமாகவும் நடந்து கொண்டதற்கு மான நஷ்டஈடு வழக்கினை தொடுத்தார். இந்த விசாரணையை ஏற்ற உச்சநீதிமன்றம் சிபிஐயின் தீவிர விசாரணைக்கு பிறகு நம்பி நாராயணன் மீது சுமத்தப்பட்ட வழக்கு பொய்யானது என்றும் அவரின் கைது தேவையற்றதாகவும் 50 நாட்கள் விசாரணையில் நடத்தப்பட்ட சித்திரவாதைகள் கடுமையான கண்டனத்துக்குரியது என்றும் கூறியது. மேலும் அவர் மீது பொய்யான விசாரணை மற்றும் கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்ட கேரள காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு நஷ்டஈடாக ரூபாய் 50 லட்சம் நம்பி நாராயணுக்கு கொடுக்க வேண்டும் என கூறி உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து இந்தியாவின் உயரிய விருதான பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. தனக்கு ஏற்பட்ட பல கஷ்டத்தையும் வேதனைகளையும் ஏன் என் மீது பொய்யான குற்றச்சாட்டு போடப்பட்டது என்றும் ஒரு மகளுடைய பிரம்ம நபதம் என்ற சுயசரிதம் நூலை எழுதி படைத்துள்ளார் நம்பி நாராயணன். தற்பொழுது இவரின் வாழ்க்கை வரலாறை அடிப்படையாக கொண்டு மாதவன் இயக்கத்தில் மற்றும் நடிப்பில் ராக்கெட்ரி படப்பிடிப்பு நடந்து கொண்டு வருகிறது. இப்படத்தில் இஸ்ரோ விஞ்ஞானியான நம்பி நாராயணன் மீது சுமத்தப்பட்ட பொய்யான வழக்கு மற்றும் அவரது கண்டுபிடிப்புகளை முடக்குவதற்கு உள்ள பின்னணி செயல்பாடுகள் என்னவென்று மற்றும் பல வருடங்களுக்கு முன்பாகவே விண்ணில் ஏவப்பட வேண்டிய சந்திராயன் ராக்கெட்டுகள் தற்போது கால தாமதமாக விண்ணில் செலுத்துவதற்கான பின்னணியில் உள்ள அரசியல் சதிகளை வெட்ட வெளிச்சமாக காட்டுவதற்கு இப்படத்தில் உள்ள மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. இப்படத்தில் வெளிப்பட்ட ஒரு ட்ரைலரில் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. ஒரு நாயை கொல்ல வேண்டுமென்றால் அதற்கு வெறிநாய் என்று கூறினால் போதும். அதேபோல் ஒரு மனிதனை கொல்ல வேண்டுமென்றால் அவனுக்கு தேச துரோகி என்ற பட்டம் கட்டினால் போதும். இது பார்ப்பவர்களை சற்று சிந்திக்க வைக்கிறது. இப்படம் தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம் மற்றும் ஆங்கிலம் என 5 மொழிகளில் வெளியிடப்படுவதாக படக்குழுக்கள் கூறி வருகின்றன. மேலும் இது போன்ற பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு வள்ளுவர் வாக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். அப்பொழுதுதான் புது புது தகவல்களை எங்களால் உங்களுக்கு கொடுக்க முடியும்.